Hi friends, welcome to Gurukulam Tailoring. இன்றைக்கி இந்த பஃப் ஸ்லீவ்ஸ்லேயே இன்னொரு டைப்பு நம்ம பார்க்க போகிறோம். அது கீழே பார்டர் பட்டையாக வச்சு மேலே பஃப் வர மாதிரி இப்போ ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்ன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பார்டரை மட்டும் முதல்ல பிரித்து எடுத்துக்கிறோம். இங்கேருந்து ஒரு 1/2 inch மேலே விட்டு இந்த பீஸை மட்டும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இது இந்த பட்டி கையோட ஸ்லீவ்ஸ் பட்டி மாதிரி இது வந்துடும். இந்த இது பார்டர் வச்சுக்கிறோம். அடுத்தது ஸ்லீவ்ஸ் நம்ம கட் பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்லீவ்ஸுக்கு வரும். இந்த பக்கம் இன்னொரு பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த ஸ்லீவ்ஸோட பிரெத்து நம்ம நார்மல் எடுக்கிறதோட ஒரு 3 to 4 inches கூட எக்ஸஸாக எடுக்க சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பஃப் ஸ்லீவ்ஸ் அப்படின்னா அதே மாதிரி தான் இதில் எடுத்துக்கிறோம். இது ஒரு 12 inches வரைக்கும் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவ்ஸோட ஹைட் ஒரு 6.5. இப்போ எங்கிட்ட எதாவது கட்டாக இருக்கான்னு பார்த்துக்குறோம். இல்லை, அதில் கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 1.5 inch, இந்த இடத்துல இந்த 6.5னா இங்கே ஒரு 4 inches வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரி இந்த குறுக்க இந்த லைன் போட்டுட்டு இந்த இடம் லைட்டாக பெண்ட் பண்ணிடணும். இந்த 3/4 inchலாம் இந்த குடையிறதெல்லாம் இந்த இதெல்லாம் கிடையாது. அப்படியே இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த கப்புக்கு இதை கட் பண்ணி எடுத்துடணும். கீழே அந்த பார்டர் வந்துடும். இப்போ இந்த பார்டர் இந்த இதுக்கு வந்துடும். கீழே இந்த மாதிரி வச்சு நம்ம தைப்போம். இது எல்லாம் சுருக்கமாக வந்துடும். அதுக்கப்புறம் இது கீழே இந்த பட்டி வரும். இது அடுத்தது எப்படி தைக்கிறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு அடியில் லைனிங் கொடுத்துக்குவோம், இதுக்கு லைனிங் கொடுக்க மாட்டோம். இப்போ அடுத்தது எப்படி தைக்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த ஸ்லீவ்ஸ் எல்போ பஃப் ஸ்லீவ்ஸாக. இந்த இதில் ஃபஸ்ட்டு இந்த மேலே இந்த பஃப்பை வச்சுக்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு பஃப் ஸ்லீவ்ஸ் ஒன்று தைக்க சொல்லி கொடுத்துருக்கேன். அதே டைப் தான் இதுவும் தைக்கிறது. கீழே அட்டாச் பண்ணுறது தான் கொஞ்சம் வித்தியாசமாகும். இப்போ இந்த இடத்துல இங்கே கொஞ்சம் கேப் விட்டுட்டு இந்த இடத்துல நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இங்கே அடையாளம் கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. சின்ன மார்க்கிங் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கட் பண்ண இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி தான் இதுவும். சின்ன சின்ன ப்ளீட்ஸாக இந்த கட் பண்ணதுலேருந்து இந்த கட்டிங் வரைக்கும் நம்ம குட்டி குட்டி ப்ளீட்ஸாக நம்ம வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த நீடில் வச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த நீடில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த துணியை நல்லா அப்படியே உள்ளே போயிட்டு வரும். இப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த கட் பண்ண இந்த எண்டு வரைக்கும் நம்ம இதை தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது கீழே
அதே மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுக்க போகிறோம் ஆப்போசிட் சைடில். இப்போ ஆப்போசிட்டில் அதே மாதிரி இதுக்கு நேராக தான் இதையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ மேலேயும் கீழேயும் இந்த பஃப்புக்கு சுருக்கம் வச்சுட்டோம். இப்போ இந்த கீழே வந்து நம்ம பட்டி மாதிரி வந்து வச்சு தைக்க போகிறோம். அந்த பட்டையை அந்த பார்டர் என்ன சைஸில் இருக்கோ அந்த மாதிரி இதை பேட்டர்ன் தான் எடுத்துருக்கிறதுனால அந்த பார்டரை வச்சு இப்போ தைக்க போகிறோம். இதை எப்படி தைக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்லீவ்ஸோட அளவு நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா, முன்கை பிடிப்போட ப்ளஸ் 1 இன்ச்சு இல்லாட்டி 1.5 இன்ச்சு இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த கணக்கில் வச்சுட்டு இந்த பார்டரில் ஒரு இது லைனிங்கும் ஒரு இது வந்து பார்டரும் எடுத்துக்கணும். இதோ ஒன்று பார்டரு, இன்னொரு லைனிங்கு. இந்த பார்டர் வந்து நல்ல பகுதியை வந்து மேலே அப்படி வச்சுக்கிறோம். இந்த லைனிங் பகுதியை இங்கே அடியில் வச்சுக்கிறோம். அப்போ ரெண்டுக்கும் நடுவில் இந்த ஸ்லீவ்ஸ் இருக்குது பஃப்பு. இதை அப்படியே வச்சுட்டு இதை அப்படியே வந்து நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இது பார்டரு, இது ஸ்லீவ்ஸு, இது லைனிங்கு, இது மூணையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இப்போ அந்த பஃப் வச்சுட்டு இந்த பார்டரை அட்டாச் பண்ணிட்டோம். இந்த பார்டருக்கும் இந்த லைனிங்க்கும் நடுவில் இந்த பஃப்பை வந்து இப்படி உருட்டி வச்சுட்டு இதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஒரு ஸ்டிச் இந்த இடத்துல போட்டுக்கணும். பண்ணிவிட்டு இந்த நடுவில் உள்ள ஸ்லீவ்ஸை அப்படியே இந்த மாதிரி உருவி எடுத்துட வேண்டியது. இப்போ இந்த நீட்டாக இருந்தது முடிஞ்சிடும். ஆனால் இந்த கீழே வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு டாப் ஸ்டிச் ஒன்று இங்கே கீழே ஒன்று மேலே ஒன்று போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாக நல்லா அயர்ன் பண்ண மாதிரி இந்த பார்டர் நிற்கும். இப்போ இது வந்து சில்வர் கலரில் இருக்கிறதுனால இந்த ப்ளூ நூல் போடும்போது இது தெரியும். அதனால் சில்வர் நூல் போடுறதுனா போட்டுக்கோங்க, இல்லை பரவாயில்ல அப்படின்னா இந்த நூலை போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே மேலேயும் ஒன்று போட்டு விட்டோம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த ஸ்டிச்சஸ் போடும்போது இந்த பார்டர் வந்து நல்லா அயர்ன் பண்ண மாதிரி ஸ்டிஃபாக அப்படியே உங்களுக்கு நிற்கும். இந்த பக்கமும் அழகாக தூக்கெல்லாம் காமிக்கும். இந்த வீடியோவில் நம்ம எல்போ பஃப் ஸ்லீவ்ஸ் நம்ம பார்க்குறோம். இதை எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.